ஓகே, நான் இப்ப சொல்றத கேட்டு நீ பயந்தாலும் சரி, இல்லனா என்னடா இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைச்சாலும் சரி, பட் ஹியர் இஸ் த ட்ரூத். நீ உன் லைஃப் ஸ்டைல் இப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க இல்லையா? இந்த மாதிரி உனக்குன்னு ஒன்னு டிசைன் பண்ணி வச்சிருப்ப. லைக் இதுதான் உனக்கான சக்சஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அத உன்னால அட்டைன் பண்ணவே முடியாது. ஏன்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீ ஜெயிக்கவே போறது இல்ல, நீ நினைக்கிறது நடக்க போறது இல்ல அப்படின்னு சொல்றேன். ஏன்னா த அல்காரிதம் இஸ் ஒர்க்கிங். என்ன அல்காரிதம் ஒர்க் ஆகுது? ஏன் நான் நினைச்சதெல்லாம் நடக்காது அப்படின்னா, லெட் மீ டெல் யூ. ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு திஸ் வீடியோ. ஸோ என்ன அல்காரிதம் ஒர்க் ஆகுது? ஏன் நான் நினைச்சது எதுவுமே நடக்காது? என்னோட நான் நினைச்ச மாதிரி லைஃப் ஸ்டைல் எதுவுமே எனக்கு கிடைக்காதா அப்படின்னா, அஃப்கோர்ஸ் உனக்கு கிடைக்காது. ஏன்னா ரியலி த அல்காரிதம் ஹஸ் ஸ்டார்டட் ஒர்க்கிங். என்ன அல்காரிதம்? உனக்கே தெரியாம உன் லைஃப்ல என்ன அல்காரிதம் ஒர்க் ஆகுது அப்படின்னா, நானுமே இப்படிதான் வியந்து பார்த்தேன். ஏதோ ஒரு அல்காரிதம் ஒர்க் ஆயிட்டு இருக்கு, சம்திங் இஸ் ஹேப்பனிங் அப்படின்ற மாதிரி நானுமே வியந்து பார்த்தேன். ஸோ பிஃபோர் கெட்டிங் டு நோ அபவுட் த அல்காரிதம், இப்போ நீ வந்து ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் உனக்கு அல்காரிதம் பத்தி நான் சொல்றேன். தயவு செஞ்சு வீடியோவை இப்பவே பாஸ் பண்ணி ஒரு பேப்பர் பண்ணி எடுத்துட்டு வா. அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணலாம். ஓகே? சோ என்னன்னா, உன் லைஃப்ல உனக்கு இப்ப என்னெல்லாம் தேவை அப்படின்னு ஒரு நினைச்சு வச்சிருக்கே இல்லையா? சோ அதெல்லாம் லிஸ்ட் பண்ணு. உனக்கு லிஸ்ட் பண்றதுக்கு முதல்ல தெரியுமா உன் லைஃப்ல உனக்கு என்னெல்லாம் வேணும்னு நினைச்சு வச்சிருக்கேனாவது தெரியுமா? இந்த மாதிரி ராயல் ரொம்ப லக்ஸுரி கார் அதெல்லாம் வாங்கணும்னு நிறைய ஆசைப்பட்டிருப்போம்ல, அது அதுக்கப்புறமா செம்மையா மார்க் எடுக்கணும், அது உனக்குன்னு ஒரு பயங்கரமான உன்னோட வீடுனா வீடு மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி லைக் ஒரு வில்லா மாதிரி இருக்கணும், எனக்கு ஒரு பேலஸ் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி தான் கனவு. கனவுனா இப்படியெல்லாம் கிடையாது, இப்படி இப்படி இப்படிதான் இருக்கும் நமக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி வேற என்னெல்லாம் நினைச்சு வச்சிருக்கியோ அதெல்லாம் எழுது. லைக் உன்னோட ட்ரீம் பாடி, உனக்கு பிடிச்சது, நீ சாப்பிடணும்னு நினைக்கிறது, என்னென்ன வேணுமோ, இவ்வளோ ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறது. ஓகே, ஒரு 5 திங்ஸ்னாலும் தயவு செஞ்சு எழுது. ஓகே, ப்ளீஸ் டூ டேக் அ பேப்பர் அண்ட் பென் அண்ட் ரைட் திஸ் டவுன். நீ வந்து விளையாட்டா நினைச்சிட்டு இருக்க, பட் திஸ் இஸ் ஆக்சுவலி வெரி சீரியஸ் இஷ்யூ. ஸோ இப்போ உனக்கு தேவையானது இதுதான். உனக்கு லைஃப்ல மெயினா 5 திங்ஸ் இது எனக்கு ரொம்ப தேவை அப்படின்னு நீ ஒரு 5 திங்ஸ் எழுதிட்டேன்னு வச்சுக்கேன். அதை அப்படியே ஓரமா வச்சிரு. இப்போ நான் அந்த அல்காரிதம் ப்ராப்ளம்குள்ள வரேன். ஓகே, ஃபர்ஸ்ட் உன் லைஃபையே நாசம் பண்ணிட்டு இருக்கிற ரியல் 3 ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது இதுதான். இதனாலதான் நீ ஜெயிக்க மாட்ட, உனக்கு எதுவுமே கிடைக்க போறது இல்லை அப்படின்றதுக்கு ரீசனே இந்த 3 தான். ஃபர்ஸ்ட் ஒன், சோஷியல் அடிக்ஷன். உன்னோட சோஷியல் எவ்வளோக்கு எவ்வளோ நீ மொபைல் அடிக்ஷன்ல இருக்க அப்படிங்கிறது தான் உன்னோட லைஃபை உனக்குன்னு நீ டிசைன் பண்ணி வச்சிருக்க இதை வந்து அடைய முடியாம தடுக்கிறதுக்கான முதல் ப்ராப்ளம் யோர் சோஷியல் அடிக்ஷன். என்ன சோஷியல் அடிக்ஷன்? ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, சிவிக்ஸ்? நோ, சோஷியல் மீடியா. இப்போ நீ இன்ஸ்டாகிராம்குள்ள போனதுமே உனக்கு அந்த ஹோம் டேப் இருக்கு இல்லையா, அதுலயே உனக்கு வந்து மீம்ஸோ ரீல்ஸோ எதையோ ஒன்று முன்னாடியே வச்சிருவாங்க. நீ போனது ஏதோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம்னு சொல்லிட்டு மெசேஜ்னாவது வந்திருக்கு, நமக்கு ஏதாவது மெசேஜ் வந்திருக்கும், அதை பார்த்துட்டு வரலான்னு தான் போயிருப்பேன். பட் நீ ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உன்னால அந்த மெசேஜ் எதுக்கு நீ உள்ள வந்த அப்படிங்கறதே உனக்கு தெரியாது. நம்ம நிறைய டைம் இதுக்கு முன்னாடியே பேசியிருப்போம், ப்ளீஸ் ஸ்டாப் ஸ்க்ரோலிங். இது ஏன் அல்காரிதம்குள்ள வருது? இது ஏன் என்னோட லைஃபை டெஸ்ட்ராய் பண்ண போகுதுன்னு மறுபடியும் ஏன் நம்ம ஸ்க்ரோலிங்கை பத்தி பேசணும் அப்படின்னா, திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். என்னன்னா, இப்ப நீ இன்ஸ்டாகிராம்குள்ள போற, உனக்கே தெரியும் இதுதான் உன்னை வந்து சிக்க வைக்கிறதுக்கு ஒரு ட்ராப் இருக்கு, உனக்கு முன்னாடியே கொடுத்துட்டா அதுக்கு தகுந்த மாதிரி நீ அங்கேயே ரொம்ப நேரம் இருப்ப அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படியே நீ YT-குள்ள வந்துட்ட, யூடியூப்குள்ள வந்தனா, அதுலயும் இப்ப கூட நீ போய் பார்த்தனா ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே 4 ஷார்ட்ஸ் வச்சிருப்பான், 2 ஷார்ட்ஸ் வச்சிருப்பான், மேல ஏதாவது ஆட் மாதிரி இருக்கும், கீழே 2 ஷார்ட்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா, ஏதாவது பெரிய வீடியோ இருந்துச்சு அப்படின்னா நீ ப்ரொடக்டிவா பார்க்க ஆரம்பிச்சிருவ. ஒருவேளை ஷார்ட்ஸ் நீ தொட்டுட்ட, அதுக்காக தான் அதை முன்னாடி வைக்கிறாங்க. ஷார்ட்ஸ் நீ தொட்டுட்டனா ஸ்க்ரால் பண்ணி கிட்டத்தட்ட உனக்கு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் 1 hour டைம் போறது சுத்தமா தெரியாது. திஸ் இஸ் த ரியல் ட்ராப். அதுதான் உன்னோட லைஃப்ல இருக்க முதல்ல ப்ராப்ளமே. ஒரே ஒரு நாள் ஒரு 5 hours 6 hours போன் பக்கமே கையிலே கொண்டு வராம நீ இருந்து பாரு, இட் வில் பி லைக் நீ அந்த அன்னைக்கு ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்க மாதிரி யோசிப்ப. அந்த போனை தள்ளி வைக்கிறதுக்கு மட்டும் தான் உனக்கு அவ்வளவு இது, உனக்கு என்ன பண்றதுனே தெரியாம இந்த ஆப்குள்ள போலாமா, அந்த ஆப்குள்ள போலாமா, அதுல என்ன பண்ணலாம், இது என்ன உனக்கு பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்ல. உனக்கே தெரியும் உனக்கு பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு. ஆனா எதுக்குள்ள போய் எப்படி டைம் வேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இது எல்லாத்த விட ஒரு மெயின் இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன தெரியுமா? லைக் இப்போ நீ ஒரு 11:20க்கு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்க, காலையிலயோ நைட்டோ அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ அந்த 11:20 தான் ஆச்சு, 30 வரைக்கும் ஆகட்டும்னு சொல்லிட்டு அந்த 10 நிமிஷம் பார்ப்பேன். இப்போ ஒருவேளை சப்போஸ் அது 33 ஆயிடுச்சு, 11:33 ஆயிடுச்சுன்னா அது 11:45 வரைக்கும் நீ பார்ப்ப. 11:46 ஆயிடுச்சுன்னா 12 வரைக்கும் பார்ப்ப. இப்படியே தள்ளி இதை யாராவது பண்ணாம இருக்கீங்களா? அஃப்கோர்ஸ் இங்க இருக்க ஒவ்வொரு சிங்கிள் பர்சனுமே பண்றோம். ஏன்னா நமக்கு தான் அடிக்ஷன் ஆயிடுச்சு இல்லையா? இதுவே நீ வந்து படிப்புக்காக 11:46 ஆயிடுச்சு, சரி நான் 12 வரைக்கும் படிச்சிடறேன்னு என்னைக்காவது நம்ம படிச்சிருப்போமா? இல்ல உனக்காக ஷெட்யூல் நீ போட்டு வச்சிருப்பல, ஒர்க் அவுட் பண்றது அந்த மாதிரி. இதெல்லாம்
இந்த மாதிரி டைம் வருது, ஓகே 55 ஆயிடுச்சு, 12 வரைக்கும் பண்ணலாம், என்னைக்காவது பண்ணிருக்கியா? கிடையவே கிடையாது. ஏன்னா யூ ஆர் சூசிங் திஸ் ஒன். நீ சூஸ் பண்ற வழியே இப்படி இருக்கும்போது நீ என்ன வைக்கிறியோ அதுதான் உனக்கு கிடைக்கும். நீ இந்த பக்கம் சூஸ் பண்றனா உனக்கு இந்த பக்கம் என்னெல்லாம் இருக்கோ அது மட்டும் தான் கிடைக்கும். நீ போக வேண்டியது இந்த பக்கம், அதுக்கான எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்ல. இந்த பக்கம் என்ன இருக்கு, நீ எழுதி வச்சிருக்கல அந்த கோல்ஸ் எல்லாம் இந்த பக்கம் அப்படியே இருக்கும், அப்படியே தான் இருக்கும் எப்பவுமே. அதனாலதான் சொல்றேன், அல்கோரிதம் ஹஸ் ஸ்டார்டட் ஒர்க்கிங். இப்ப புதுசா அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி நமக்கு வந்து டான்ஸ் அது இது மூவி பார்த்து 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 டைம் போயிட்டு இருக்கு. அது ஒரு விஷயம். இதுல புதுசா இன்னொரு கேட்டகரி ஆட் ஆயிருச்சு. அதையும் நீங்க பார்த்து 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 எனக்கு புரியல, எவ்வளோ நாளைக்கு அதையே உட்காந்து பார்த்து பார்த்து அதையே ட்ரெண்ட் பண்ணி உள்ள இருக்கு. நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியறது இல்ல. நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறேன்னா வாட் இஸ் ஹேப்பனிங், என்ன ட்ரெண்டிங், இவங்கள ட்ரெண்ட் பண்ணலாமா அவங்கள ட்ரெண்ட் பண்ணலாமா, அப்படியே போகும். 1 இயர் போகும், 2 இயர் போகும், 3 இயர் போகும், 5 இயர்ஸும் போயிடும். நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நீ அப்புறம் 25+ ஆயிடுவ, 30+ ஆயிடுவ, உனக்கு ஒண்ணுமே கிடைச்சிருக்காது. சோ ப்ளீஸ் டூ ரிமெம்பர், இதுதான் உன்னோட மெயின் ப்ராப்ளமே. ப்ராப்ளம் நம்பர் 1 மட்டும்தான் உன்னோட மெயின் ப்ராப்ளம். செகண்ட் ஒன், யோர் டோபமைன் ஹிட். இந்த டோபமைன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம இப்பதானே தெரிஞ்சுக்கிட்டோம். சோ என்ன டோபமைன் ஹிட்? ஒவ்வொரு நாளைக்கான டோபமைன் ஹிட்டை நீ கண்டிப்பா எடுத்துப்ப. அது எந்த மாதிரி நீ எடுத்துப்ப? சின்ன வயசுல எல்லாம் நீ இதே மாதிரி டோபமைன் ஹிட்ல தான் இருந்திருப்ப. நல்லா விளையாட போயிட்டு வருவேன், நல்லா சாப்பிடுவ, அது இதெல்லாம் முடிஞ்சு நல்லா ஹாப்பி ஆயிடுவ, ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சா நல்லா ஹாப்பி ஆயிடுவ. இந்த மாதிரி ஒவ்வொரு டோபமைன் ஹிட் உனக்கு இருந்துச்சு. இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு எந்த டோபமைன் ஹிட் கிடைக்கும், சீப் டோபமைன் ஹிட் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நல்லா உட்காந்து போன் நோண்டுறது. அதுக்கப்புறம் இது எதுவுமே முடியல அப்படின்னா நமக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்டு அந்த அன்னைக்கான டேவை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிற. உனக்கான லைஃப் கோல்ஸ் எதையுமே நோக்கி போக முடியாம ஒரு கம்ஃபர்ட்ல இருந்துட்டு அதை சாட்டிஸ்ஃபை பண்ண ஃபீல் வரணும் அப்படிங்கிறதுக்காக எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டு வருது, ஒரு கேக் சாப்பிட்டு அந்த மாதிரி பண்ணி உன்னை நீயே கம்ஃபர்ட் பண்ணிக்கிற. ஏன்னா உனக்கு அந்த கில்ட் போயிடும்ல. இப்ப வெளியே போயிட்டு வரோம், சாப்பிட்டு வரோம் அப்படின்னா இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன், அவ்வளவுதான், நாளையில இருந்து பாத்துக்கிறேன். இப்ப நான் சொல்றது எல்லாமே 100% ரியாலிட்டி. நோபடி கேன் சே தட் நான் இதை எதையுமே பண்ணல, எனக்கு இந்த மாதிரி எதுவுமே நடக்கல, நான் இப்படி யோசிக்க கூட இல்லை அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா உனக்கு ஹியூமன் பிரெயின் இஸ் லைக் தட். நம்ம பிரெயின் எல்லாமே, நம்மளோட சிஸ்டமே எதை சூஸ் பண்ணுது, எப்படி எல்லாம் இருந்தா நம்ம லைஃப் நாசமாகும் அப்படிங்கிறதுக்கான மொத்த வழியையும் சூஸ் பண்ணுது. அதை எப்படி நீ நல்லா கழுவி சுத்தமாக்கி ஒரு வழியா கூட்டிட்டு போகும்போது ரொம்ப டஃப் இல்லையா? அப்படி இருந்தா எல்லாருமே ஜெயிச்சிருவோம் இல்லையா? அப்ப ஜெயிக்க கூடாதுன்னு என்ன பண்ணும்? எல்லார் மூலையும் மலங்கி இருக்கணும். ஏதோ 1-2% வந்து இதையெல்லாம் தாண்டி மேல வராங்க அப்படின்னா விச் இஸ் வெரி கிரேட். அதை எல்லாராலையும் பண்ணிட முடியாது. அதனாலதான் எல்லாருமே இப்படி இருக்கிறதுக்கான ரீசன். ஏன் எல்லாத்துக்கிட்டையும் பணம் இல்லைன்னா எல்லாத்தாலையும் இதை அஃபோர்ட் பண்ண முடியாது. உன்னால அஃபோர்ட் பண்ண முடியுமா? காலைல 4 மணிக்கு எந்திரிப்பியா? நீ நினைச்சதெல்லாம் உன்னால சாப்பிடாம அவாய்ட் பண்ண முடியுமா? முடியாது. எதுவுமே உன்னால முடியாது. சோ which is the problem number 2, you are choosing the cheap dopamine. ஒரு 14 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் ஓடி உன்னால டோபமைன் ஹிட் பண்ண முடியுமா? முடியாது. அதனால நீ என்ன பண்ணுவ? பக்கத்துல வாக்கிங் போய் ஒரு டீ சாப்பிட்டு டோபமைன் ஹிட் முடிச்சுக்குவ, அவ்வளவுதான். so you are choosing the cheap dopamine. அந்த டோபமைன் ஹிட் உனக்கு கிடைச்சிருச்சுன்னா நீ சக்சஸே ஆக முடியாது, சீப் டோபமைன் ஹிட் கிடைச்சிச்சுன்னா. and the reason number 3, you are so comfortable with your average life. உன் கனவு மட்டும்தான், உன்னோட மண்டைக்குள்ள மட்டும்தான் இந்த மாதிரி லைஃப் இருக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. பட் ஆனா நீ யூ ஆர் சோ கம்ஃபர்டபிள் வித் யுவர் ஆவரேஜ் லைஃப். உனக்கு இது கிடைக்கலையா? சரி, கிடைக்கல, போயிட்டு போகுது, நம்ம எதுக்கு எஃபோர்ட் போட்டுக்கிட்டு. யூ ஆர் சோ கம்ஃபர்டபிள் டு பி எ ஸ்லேவரி. இப்பதான் நீ நினைச்சிட்டு இருப்ப இதெல்லாம் ஸ்லேவ் கிடையாது, சும்மா நம்ம வந்து இப்படியே இருந்துக்கலாம் அப்படின்னு. பட் உன்னால நீ நினைச்சது எதுவுமே பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நீயே உனக்கே தெரியாம ஒரு ஆவரேஜ் பர்சனா நீ ஆயிட்டு இருக்க. உனக்கு நீ இப்போ யோசிச்சு பார்த்த, கொஞ்சம் கொஞ்சமா நீ என்ன மாதிரியான ஆள்னு யோசிச்சு பார்த்தனா தெரியும், யூ ஆர் சச் அன் ஆவரேஜ் பர்சன். நீ ரொம்ப ஆவரேஜான ஆள். ஏன்னா உனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, அதுக்குதான் எந்த இதுவுமே பண்ண தேவையில்லை. சோ when you are comfortable being an average person, உன்னோட கோல்ஸையே உன்னால எதுவுமே இது பண்ணவே முடியாது. ஏன்னா இப்போ உன்னோட வேலையில நீ ரொம்ப போக்கஸ்டா இருக்க, வேலையில ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னைக்காவது உன்னால மேல வர முடியுமா? அதையே வேலையவே பிடிச்சி நோண்டிக்கிட்டே இருக்கணும், வேற என்ன பண்றது? சம் பீப்புள் ஆர் லைக் ஒர்க்கஹோலிக். எனக்குமே ஒர்க் பண்ணும் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். சோ நான் ஒர்க்லயே ரொம்ப இன்வால்வ் ஆயிடுவேன். அது நம்மள மேல தூக்கி விட நினைக்கிறியா? கடைசி வரைக்கும் நம்ம ஒர்க், நீ எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சரி, வாய் தான் வேலை செய்யணும் உனக்கு. ஏன்னா இப்ப எல்லாருமே அதை வச்சுதான் பிழைக்கிறாங்க. என்னன்னா ஒரு அது கம்ப்ளீட்லி வேற டாபிக். ஆனா உண்மையாவே ஹார்ட் ஒர்க் வந்து எவ்வளவு தூரம் வேலை செய்யுதுன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனா சம்திங் எல்ஸ் வில் ஆக்சுவலி ஒர்க். சோ எது ஹார்ட் ஒர்க் பண்ணுமோ அதுல நீ ஹார்ட் ஒர்க் பண்ணும். இந்த மாதிரி உட்காந்து ஆவரேஜா இருக்க பர்சனுக்கே நீ வந்து ரொம்ப ஓகே எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் ஆவரேஜா இருந்துக்கிறேன், கம்ஃபர்டபுளா இருந்துக்கிறேன் அப்படின்னா, சில பேர்லாம் அந்த ஆவரேஜ்னஸ் யூஸ் பண்ணி
நல்லா மேல வந்துருவாங்க. ஸோ ப்ளீஸ் டூ ரிமெம்பர் இந்த த்ரீ விஷயம் அப்படின்றது இட்ஸ் அ பிக் திங். நான் டக்குன்னு நீங்க சொல்லி முடிச்சிட்டேன். பட் இதெல்லாம் நான் கோ த்ரூ பண்ணிருக்கேன் அப்படிங்கிறதுனால டக்குன்னு என்னால உங்ககிட்ட இப்ப சொல்ல முடிஞ்சது. நீயுமே இதை கோ த்ரூ பண்ணிருப்ப. நீ இப்ப நான் சொல்லும் போதே உன்னால ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ளீஸ் டூ ரிமெம்பர், இதே மாதிரி இருந்தனா உன்னால என்னைக்குமே ஜெயிக்க முடியாது. நீ ஜெயிக்கிற அப்படிங்கறத அந்த எண்ணத்தையே விட்டுரு. இப்போ வரலாம், நீ எழுதி வச்சிருக்க ஒரு பேப்பர் பேனை எடுத்து உன்ன அந்த டாஸ்க்ல எழுத சொன்னல, நீ இருக்கிறதே இந்த மாதிரி. நான் இப்ப 3 ரீசன் சொன்னேன். இந்த 3 ரீசனுமே உனக்கு சூட் ஆகும். நீ இப்படி இருக்கும்போது அப்படியே உன் கோல்ஸுக்கு வந்தனா உனக்கு வீடு கிடைக்குமா, உனக்கு கார் கிடைக்குமா, என்ன கிடைக்கும்? ஒண்ணுமே கிடைக்காது. சோ உன்னோட கோல்ஸுக்கு கான்ட்ரடிக்டரியா நீ ஒண்ணு பண்ணிட்டு இருக்க இல்லையா, அப்ப எப்படிதான் உனக்கு அது கிடைக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கே புரியுற மாதிரி டக்குன்னு சொல்லிட்டேன்னா, இப்போ உனக்கு ஒரு பிரியாணி செய்யணும்னு ஆசை, அதுக்கெல்லாம் என்னென்ன வேணும் சொல்லு. அதுக்கு என்னென்ன வேணுமோ அதான வேணும். இப்ப எனக்கு பிரியாணி செய்யணும், சோ அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு லெமன் எடுத்துக்க போறேன், அதுக்கப்புறமா இந்த கருவேப்பிலை, அப்புறம் கடுகு, எண்ணெய், உப்பு, மஞ்சத்தூள், போதும். பிரியாணி வந்துருமா? வராது. அதே மாதிரிதான் நீயும் பண்ணிட்டு இருக்க. வேற ஏதோ பண்ணிட்டு வேற ஏதோ கோல் கிடைக்கணும்னா கண்டிப்பா கிடைக்காது. நீ இங்க லெமன் சாதத்துக்கான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வச்சுட்டு எனக்கு நான் இதுல பிரியாணி பண்ண போறேன், இங்க ஒரு ஆவரேஜ் லைஃபுக்கான மொத்தத்தையும் நீ பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் எனக்கு ஒரு பயங்கரமான லைஃப் கிடைக்கணும்னா கன்ஃபார்மா கிடைக்காது. சோ இதனாலதான் சொல்றேன், நீ கண்டிப்பா ஃபெயில் ஆயிடுவ. கன்ஃபார்மா உன் லைஃப்ல ஃபெயில் ஆயிடுவ. எப்படி? ஒரு 35 மார்க்ஸ்க்கு கீழே இருந்தா ஃபெயில் தானே. சோ நீ ஆவரேஜான பர்சனா வாழ போறதானே, அப்ப நீ ஃபெயில் தானே லைஃப்ல. ஃபெயில் ஆகணுமா பாஸ் ஆகணுமான்னு நீ டிசைட் பண்ணிக்கோ. 3 ப்ராப்ளம்ஸ் இஸ் அ வெரி சீரியஸ் ப்ராப்ளம். கொஞ்சமாவது யோசிச்சு போனை தயவு செஞ்சு தூக்கி தூர போட்டுரு. ஓகே, ப்ளீஸ் டூ வாட்ச் ஒன்லி லாங் ப்ரொடக்டிவிட்டி வீடியோஸ். நீ சின்ன சின்னதா பாக்குறது எல்லாமே உன்னை இன்னும் 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 மேலும் மேலும் அழிக்க தான் உதவுது. ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ உனக்கு ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, டூ லைக், ஷேர், comment and subscribe. Okay, so see you on another video. Tata, take care, bye bye. Don't forget to hype the video. Okay, bye.